வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 4 கோடி தங்கம், வெளிநாட்டு பணம் பறிமுதல். இளைஞர், இளம்பெண் உட்பட 4 பேர் கைது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். மணிப்பூர் முதல்வராக யூம்னம் கேம்சம் பதவியேற்பு. குகி நாகர் எம்எல்ஏக்கள் துணை முதல்வராக பதவியேற்றனர். ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான 3 சகோதரிகள் 9வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை. ஊபியில் பரிதாபம். கால சூழலுக்கு ஏற்ப திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக 46வது பட்டமளிப்பு விழாவில் மயில்சாமி அண்ணாதுரை பேச்சு. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டின் 2வது வழக்கிலும் உன்னிகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கியது கொல்லம் ஊழல் தடுப்பு நீதிமன்றம். உலக நாடுகளில் எங்கிருந்து வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா பெறுவதற்கான முழு சுதந்திரம் உள்ளது. ரஷ்யா செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கருத்து. லிபிய முன்னாள் அதிபர் கடாபியின் மகன் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனது மகனை கொலை செய்து சிறையில் உள்ள 5 போலீஸ்காரர்கள் உட்பட யாரும் வெளியில் வரக்கூடாது. மடப்புறம் அஜித்குமாரின் தாயார் மாலதி கண்ணீர் மல்க பேட்டி. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் 2வது நாளாக போராட்டம். தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 200க்கும் மேற்பட்டோர் கைது. உலகிலேயே முதல் முறையாக ரூபாய் 77 லட்சம் கோடி சொத்து மதிப்பை எட்டினார் எலான் மஸ்க். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.